மீண்டும் திண்ணைக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கின்றோம். அதிமுக இணைப்பும் நிபந்தனைகளும் என்ற தலைப்பில் நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். திருமணி, இந்த இணைப்பு முயற்சிகளுக்கு முன்னால் நடந்த அந்த தினகரனுடைய விலகல் ஒரு இருவேறு கருத்துக்களாக இருக்குது. அவர் நாடகம்ங்கிறாங்க, அப்படி நடக்கலை, நாங்கள் வற்புறுத்தி கேட்டோம், அமைச்சர்கள் சொல்கிறது நாங்கள் வற்புறுத்தி கேட்டோம், நீங்கள் ஒதுங்கி இருக்குமாறு சொன்னால் அதனால் நான் ஒதுங்கினேன், அதனால் அவர் ஒதுங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி கடம்பூர் ராஜு சொல்லும்போது இரண்டு அணிகளும் இணையணும், அந்த இணைவதற்காகத்தான் தினகரன் ஒதுங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்போ இணைய விடாம தடுக்கிற ஒரு சக்தியா அவர் இருக்கார் அப்படின்னு அதை எடுக்க முடியுமா? இல்ல இணைந்த பிறகு தினகரன் தன்னுடைய வழக்கமான பணிகளுக்கு வருவார்னு பார்க்கலாமா? அதை இல்லை, இப்போ இங்கே நடக்கிறது தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே நடக்காத ஒரு கேலி கூத்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. வழக்கமாக இந்த மாதிரி ஒரு கட்சி, ஆளும் கட்சியின் முக்கியமான தலைவர் இறந்த பிறகு அந்த கட்சி 2 கூறுகளாகவோ 3 கூறுகளாகவோ பிரிவது என்பது சாதாரணமாக நடந்தது தான். 2 கூறுகளாக வழக்கமாக பிரியும். எம்ஜிஆர் இறந்த பொழுது ஜானகி அணி, ஜே அணின்ற மாதிரி. அப்போ 96 பேர் ஜானகி அம்மா கிட்ட இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா கிட்ட 26-28 பேர் இருந்தாங்க. எப்பயுமே யாருக்கு அதிக எம்எல்ஏஸ் இருக்காங்களோ அவங்க குறைந்த எம்எல்ஏஸ் இருக்கவங்க தங்களை நாடி வரணும், தங்கள் கதவுகளை தட்ட வேண்டும், அப்படி தான் விரும்புவாங்க. தமிழ்நாட்டில் நடக்கிறது அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. 12 பேர் அவர்கிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். இவங்ககிட்ட 122 பேர் இருக்காங்க. நான் முதல்ல ஒரு கொஸ்டின் என்ன வைக்கிறேன்னா, நீங்கள் இந்த நம்பிக்கை தீர்மானத்தில் கட்சிக்கு எதிராக வாக்களித்த அந்த 10-12 ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்களை நீங்கள் ஏன் பதவி நீக்கம் செய்யவில்லை? எது உங்களை தடுக்கிறது? அதுவே அரசியல் ரீதியாக எடப்பாடி அவர்களால் ஓ பன்னீர்செல்வத்தின் மீதும் அவருடைய ஆதரவாளர்கள் மீதும் எம்எல்ஏக்களாக இருப்பவர்கள் மீது சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல. உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த ஒரு 8-10 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ரீஎலெக்ஷன் வரும். ரீஎலெக்ஷன் வந்ததுன்னா அதில் திமுக வரத்துக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கவர்மெண்ட் போயிடும். ஆகவே வெறும் 10-12 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரிவு, அந்த பிரிவை 122 எம்எல்ஏக்களுடன் இருக்கக்கூடிய ஒரு குழு ஏன் இவங்க இவ்வளோ தூரம் போய் திரும்ப திரும்ப பேசுகிறாங்க? அதில் ஓபிஎஸோட பிஹேவியர் எனக்கு 2-3 நாட்களாகவே ஆச்சரியமாக இருக்குது. அவர்கள் நடந்து கொள்வதை பார்க்கும் பொழுது கேபி முனுசாமி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன், இந்த இணைப்பில் ஓபிஎஸ்க்கு பெரிய அளவில் விருப்பம் இல்லை. அவங்க இது இணைஞ்சாலும் இது என்னத்தை சாதிக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் அவர் முதல்ல வரவேற்று பேசினார். அதுக்கு பிறகு இந்த சிபிஐ விசாரணை, ஜெயலலிதா மரணன்றது எனக்கு ரொம்ப இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான கோரிக்கை எந்த தரப்பிலிருந்து வந்தாலும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் இதை தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்குவதற்கு சொல்லலை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சுருக்கமாகவே சொல்கிறேன். 75 நாட்கள் அந்த அம்மா அப்போலோ மருத்துவமனையில் இருந்தாங்க. அவங்க இருந்தப்ப கொடுக்கப்பட்ட சிகிச்சை சம்பந்தமான முழு ஆவணங்களும் இருக்கின்றன. இதை தவிர 2வதாக எய்ம்ஸ் டாக்டர்ஸ், டெல்லியிலேருந்து எய்ம்ஸ் டாக்டர்ஸ் போயிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட லண்டன்லேருந்து டாக்டர் ரிச்சர்ட் பீல் போயிருக்காரு. ஒரு சதி நடக்கிறது, ஒரு தலைவர் கொல்லப்படுகிறார், இறந்து போகிறார்ன்ற ஒரு கோரிக்கையை ஒரு கட்சி முன்வைக்கும் போது இவ்வளவு தூரம் ஓப்பனாக தான் நடந்திருக்கு. டாக்டர் ரிச்சர்ட் பீல் மாதிரி ஒரு சர்வதேச அளவில் புகழ்பெற்ற டாக்டர் பணத்துக்காகவோ அல்லது வேறு எதற்காகவோ ஜெயலலிதா மாதிரியான ஒரு மாபெரும் தலைவரோட மரணத்துக்கு அவர் எப்படி காரணமாக இருக்க முடியும்? ஒரு சதி என்னும் பொழுது எந்த குற்றத்திலுமே சதி என்றால் ஒருத்தர் இருப்பார், 2 பேர் இருப்பார், அவ்வளோதான். இவ்வளோ பேரும் சேர்ந்தா அந்த அம்மாவுக்கு ஏதாவது பண்ணியிருக்க. 2வது மெர்ஜர் முடிச்சிடறேன் சார். மெர்ஜர்ன்றது மெர்ஜர் எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன், மெர்ஜர்லாம் நடக்காது, நடந்தாலும் அது உருப்படாது, மறுபடியும் உடையும். நடந்துடக்கூடாது. அதாவது இன்னொரு விஷயம் என்ன, இவங்களுக்கு நடந்துடக்கூடாது, அதனால நடந்தாலும் உருப்படாது. அது அண்ணன் மணி அவர்களுடைய பார்வையாக இருந்துட்டு போட்டோம். அதில் என்ன விஷயம்னா, செப்டம்பர் 22ஆம் தேதி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் இருந்தும் அதற்கு முன்பும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மருந்துகள் ஸ்டீராய்டு மாத்திரைகளா அல்லது அந்த வழங்கப்பட்ட மருந்துகள் அல்லது அவர் எடுத்துக்கொண்ட சிகிச்சை முறைகள், இதில் எல்லாவற்றிலுமே ஒரு வகையான சந்தேகம் எனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இருக்கிறது. அனைத்து திரும்பவும் சொல்றேன் செல்வம், நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் என்னோட பாயிண்ட் என்னன்னா, நான் ஒரு பார்வையாளனா, அறிவாளர், பொதுஜனமா நான் என்ன கேட்கறேன், எனக்கு இருக்க ஒரு சிறு அறிவை கொண்டு நான் என்ன கேட்கறேன், 75 நாட்கள் உலகத்தரம் வாய்ந்த அந்த மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கப்பட்ட போது 18 விதமான ஸ்பெஷலிஸ்ட் அந்த அம்மாவை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. ஒரே வேற ஒண்ணு வேண்டாம் சார். நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா,
செப்டம்பர் 22 அவர்கள் அனுமதிக்கப்பட்ட அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் இருந்து மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவை சிகிச்சை பெறுகிற இடம் வரை சென்று பார்க்கக்கூடிய அனுமதி யாருக்கு? 3 பேருக்கு தானே. இல்ல நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. அதனால நான் என்ன சொல்றேன், இது அவங்களுடைய பொறுப்பு, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அது விருப்பம், அவங்களுடைய சிகிச்சை பெறவங்களுடைய விருப்பம் சார்ந்தது. நான் என்ன சொல்றேன், அவங்கள போய் பார்க்கறதோ தினசரி அது சம்பந்தமான புகைப்படங்கள் நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, அவங்க விருப்பம் சார்ந்தது. அதெல்லாம் விட்டுருங்க. இந்த சிகிச்சையின் மீது ஒரு சந்தேகம் தோன்றி இருக்கிறது, மக்களுக்கு இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திமுக அதான் திரு மணி சொல்றாரு, அதுக்கான விளக்கங்களை கொடுக்கறாங்க. சிபிஐ என்கொயரி சார், சிபிஐ என்கொயரி. நான் என்ன சொல்றேன், அண்ணன் மணியினுடைய கருத்தை, மணி அவர்களுடைய கருத்தை நான் வழிமொழிய முடியாது. அவர் சொல்வதாலேயே அந்த கருத்தை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு சிபிஐ என்கொயரி வைக்கிறதுல என்ன கஷ்டம்னு கேட்க, சிபிஐ என்கொயரி ஏன் வைக்க கூடாதுங்கிறது. 2011 டிசம்பர் 19 அவங்க திருமதி சசிகலா அவர்கள் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தை சார்ந்த 14 பேர் கட்சியில் இருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுறாங்க. மறுபடியும் அவங்க சேரும் போதே திருமதி சசிகலா மட்டும் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கும்போது என்ன ஒன்று சொல்றாங்கன்னா, நான் இனி அதுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு எதிராக பெங்களூர்லேருந்து சதி பண்ணாங்க வச்சாங்கலாம் சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் நான் எந்த அரசு பதவிக்கும் கட்சி பதவிக்கு நான் வரமாட்டேன், அக்காவுக்கு துணை இருப்பதை தவிர எனக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லைன்னு சொல்றாங்க. இல்லை அதில் என்ன விஷயம்னா, அம்மா இறந்து ஒரு 60 நாட்கள் முடிவதற்குள்ளாக தானே பொதுச் செயலாளராகவும் தானே முதலமைச்சராகவும் வரும்போது அங்கதான் என்ன வருதுன்னா, இந்த செப்டம்பர் 22 இருந்து 75 நாட்களுக்குள்ளாக நடந்ததும் இதையும் ஒன்று தொடர்பு படுத்தி மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னு கேட்டா, இவர்கள் முதலமைச்சராக வருவதற்கும் கட்சியை கைப்பற்றுவதற்கும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கும் இவங்க முயற்சி செஞ்சாங்கன்னு சொல்லி மக்கள் நினைக்காங்க, தொண்டர்கள் நினைக்காங்க. மக்கள் நினைக்கிறாங்களா அல்லது திரு ஓபிஎஸ் அணி கொஞ்சம் டைம் கொடுங்க, குறுக்கிட்டு இல்லாமல் இருந்தால் நான் சுருக்கமாக எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இதுவரைக்கும் அதிமுகவில் பலர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், பலர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நீக்கியவர்கள் சேர்த்தது உண்டு. ஆனால் எல்லா அறிக்கையும் எப்படி வரும்னா, அவர்கள் மன்னித்து கட்சியில் மீண்டும் அந்த பொறுப்பில் பணியாற்ற அனுமதிக்கப்படுகிறார்கள் அல்லது உறுப்பினராக சேர்த்துக்கொள்ளப்படுகிறார்கள் தான் இருக்கும். சின்னம்மா அவர்களை நீக்குகின்ற பொழுது அதில் செயற்குழு உறுப்பினர் பேரை போட்டு கீழே செயற்குழு உறுப்பினர்னு போட்டிருக்காங்க. அதை மறுபடியும் சேர்க்கின்ற போது அவர்கள் பெயரை குறிப்பிட்டு எந்த அறிக்கை, அந்த எங்கள் ஃபார்மெட்டில் இது வரைக்கும் இல்லாத ஒரு தனி ஃபார்மெட்டில் அந்த அறிக்கை வந்தது. அந்த அறிக்கையில் இவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை, எனக்கும் என்னிடம் அளித்த கோரிக்கை அறிக்கை, இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் மீது எடுத்த நடவடிக்கை, அந்த தேதியை குறிப்பிட்டு இந்த தேதி எடுத்த நடவடிக்கையை ரத்து செய்கிறேன், ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுறாங்க. அன்னைக்கு எடுத்த அந்த நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டது. அவங்க மன்னிப்பு கேட்டு மறுபடியும் சேர்க்கல. அவங்களை எந்த காரணத்துக்காக கட்சியில மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்களா கொடுக்கலையா? மன்னிப்பு கடிதமே வந்தது. நீங்க பேசல, நான் பேசல. நீங்க அதுக்கப்புறம் பேசுனீங்களா, நான் அப்புறம் நான் வேற மாதிரி பேசுவேன். மன்னிப்பு கடிதங்கிறது நீங்க அந்த நேரத்துல கட்சியில இல்ல. ஏன்னா இன்னொன்னு கேளுங்க, நான் 93 இருந்து உறுப்பினர். நீங்க 93 இருந்து உறுப்பினர். நீங்க 93 இருந்து மதிமுக வந்து எப்ப வந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. 93 இருந்து நான் 93 உறுப்பினர். பேசாதீங்க. அது கிடையாது. அண்ணா தவறான கருத்தை பதிவு பண்ணாத. சப்ஜெக்ட் பேசி, அதாவது எல்லாரும் சப்ஜெக்ட் தான் இடையில பேசிட்டு இருக்காதீங்க. ரெண்டாவது, இன்னைக்கு எப்ப இருந்து இந்த விசாரணை, சிபிஐ விசாரணைன்றது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தின் அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை நடத்தணுன்றது சட்டம். நான் கேட்கிறேன், அன்னைக்கு ஓபிஎஸ் வீட்டில் பிஎச் பாண்டியன் சொன்னார்ல, குற்றவாளியை நெருங்கி விட்டோம், இன்னைக்கு சாயங்காலம் குற்றவாளி வரப்போறாங்க, நீங்க டிவி பாருங்கன்னு சொன்னார்ல, அது என்னாச்சு? நீங்க அதை காட்டியிருந்தா நாங்களே ஒத்துக்கிட்டு இருப்போமே. யார் குற்றவாளி அவங்களை வந்து விலக்கி வச்சுட்டு நாங்க கட்சியை நடத்துமே. இப்போ நீங்க சமயத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறீங்களா? என்ன ஆதாரத்தோட பேசுறீங்க? நீங்க யாரோ சொல்றாங்க, இதே ஓ பன்னீர்செல்வம் என்ன சொன்னாரு, எனக்கு நிச்சயமா சொல்லுவார். பன்னீர்செல்வம் என்ன சொன்னாரு, எனக்கு சந்தேகம் இல்லை, மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். இதையே சொல்லிட்டு எவ்வளவு நாளைக்கு அரசியல் ஓட்டுவீங்க? திரு ரவீந்திரன், அதாவது தமிழக அரசியலில் இப்போ அவங்க தரப்பு சொல்றது, இப்போ அடுத்தது போகலாம்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த இல்லை, தமிழக அரசியலில் ஜெயலலிதாவோட மரணத்துக்கு அப்புறம் பெரிய ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு. அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய மக்கள் தலைவராக ஓபிஎஸ் உயர்ந்திருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இல்லை, அரசியலில் வந்து சீயிங் இஸ் பிலீவிங். எதுனாலும் வந்து நம்ம பார்த்தா தான் அதை நம்ப முடியும்.
இப்போ வந்து ஓபிஎஸ்க்கு வந்து அப்படி ஒரு தோற்றம் இருந்ததுங்கிறத மறக்க முடியாது. இல்ல அந்த அடிப்படையில் இவங்க பேச்சுவார்த்தை இல்லை, அந்த ஒரு தோற்றம் இருந்ததுங்கிற மறக்க முடியாது. ஆனால் தோற்றம் வந்து யாரும் நிஜமாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. எப்படின்னா நீங்கள் வந்து ஆர்கே நகரில் வந்து யார் ஜெயிப்பாங்கிறதுல வந்து பரவலான ஒரு கருத்துக்களிலும் மற்ற சில பிரபலான ஊடகங்களின் கருத்து கணிப்பிலும் வந்து திமுக ஜெயிக்குங்கிறது பரவலாக சொன்னாங்க. அடுத்தபடியாக ஓபிஎஸ்க்கு வந்து அந்த சொன்ன இதழ்கள் கூட திடீர்னு ஓபிஎஸ் வருவாருங்கிற ஒரு தோற்றம் இருந்தது. நானே சொன்னேன், இது என்ன வியூ பார்த்தோம்னா, எம்ஜி ராமச்சந்திரன் வந்து அதிமுக தொடங்கும் போது வந்து திண்டுக்கல்ல மாயத்தேவர் நிறுத்தும் போது 55% வாக்குகளை எம்ஜிஆர் பெற்றிருந்தார். ஆனால் அதே எம்ஜிஆர் வந்து 77 சட்டமன்ற தேர்தல் சந்திக்கும் போது 30.3% வாக்களை தான் பெற்றிருந்தார். இது யதார்த்தமான உண்மை, அவரும் மறுக்க முடியாது, இவரும் மறுக்க முடியாது. இது உண்மையான ஒரு விஷயம். அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம், ஆனால் அது நிரூபிக்கப்படலை. அப்படி நிரூபிக்கப்படாத பட்சத்தில் அதை எப்படி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நெகோசியேஷன் டேபிளில் ஒத்துக்கிடுவாங்க? நீங்கள் வந்து அது ஒரு தோற்றம், அவருக்கு அது எப்படி ஒத்துக்கிட முடியும்? அது ஒரு இடைத்தேர்தலில் அவர் தேர்தலே நடக்கல. அப்படி இருக்கும்போது அவங்க அதை கிளைம் பண்ணுறாங்க. அவங்க கிளைம் பண்ணும்போது இதை மற்றவங்க எப்படி ஒத்துக்கிடுவாங்க? அடுத்தாப்புல வந்து டிவைடட் ஷுவர்லி வி வில் ஃபால், யுனைடெட் யூ மே வின்னுங்கும் போது நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒன்றுபட்டு இருக்கணும். அன்னைக்கு ஜெயலலிதா காலத்தில் வந்து தோத்தம் பிறகு திமுக ஆட்சியில் இருந்தனால தோல்விங்கிற ஒரு அனுபவத்தை பெற்று இணைஞ்சாங்க. இதில் நம்ம ஒன்றா இருந்தால் தோக்க மாட்டோம், ஜெயிக்கலாங்கிற நம்பிக்கையில் அவங்க இணையதுக்குள்ள ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அது வந்து கட்சிக்குள்ளே தான் ரெண்டு பேரும் நெகோஷியேட் பண்ணுறது தான் சரியான ஒரு இதாக இருக்க முடியுமே தவிர, ஆட்சியில் நெகோஷியேட் பண்ணுறது வந்து இவங்களோட ஒரு மெக்னானிமிட்டியில் தான் அது கொடுக்க முடியுமா ஒரு தன்மையாக தான் பார்க்க முடியும். அதே மீறியும் ஆட்சிக்குள்ள நெகோசியேஷனில் ஓபிஎஸ் வெற்றி பெற்றால் அது மணி சொல்கிற மாதிரி தான் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பெரிய சக்தி தான் இருக்குன்னு அர்த்தம். நான் வந்து அந்த சக்தி வந்து சசிகலாவுக்கு எதிராகத்தான் இருக்கிறது, ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருப்பதாக நான் நினைக்கவில்லை என்று என் கருத்தை பதிவு பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து ரொம்ப தெளிவாக பேசினார், அப்படி எதுனாலும் கருத்தை வந்து தெளிவாக எடுத்து பேசக்கூடியவர் தான். ஆனால் அவரோட கருத்தை எலெக்ஷன் கமிஷனில் டிஸ்பியூட் ஆகிருக்குது. இன்னொரு கிளைமெண்ட் அவர் சொன்ன அதே சசிகலா புஷ்பாங்கிற கிளைமெண்ட் எல்லாம் சேர்த்தாங்க, செயற்குழு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் செயற்குழு உறுப்பினர் பட்டியலில் சேர்க்கல. அதுக்கு அந்த பட்டியல் என்கிட்ட இருந்தது, அவங்க சேர்க்கல, செயற்குழு உறுப்பினர் கிடையாதுங்கிறத இன்னொருத்தரும் ஒரு கிளைமாக வச்சிருக்காரு. எனக்கு அது விஷயங்கள் என்னன்னு தெரியாது. இந்த பெட்டிஷனை நான் பார்த்தேன், சேர்க்கலங்கிற ஒரு கிளைமும் எலெக்ஷன் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.